அங்கே வாங்க சிம்பிளான ஒரு மாங்காய் இஞ்சி உள்ள பார்க்கலாம். இதான் மாங்காய் இஞ்சி. இது வந்து மாங்காய் வாசம் ஒரு மாங்காய் மாதிரி வாசம் வரும். ஆனால் காரம் இருக்காது, புளிப்பும் இருக்காது. அதனால் இது ஒரு ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும். நல்லா ரைஸ்க்கும் சாப்பிட்டுக்கலாம், தோசை இட்லி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஊற வச்சு தோலை சீவி 4 டைம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். க்ளீன் பண்ணி தோலை சீவி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். வாங்க சிம்பிளாக சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் இஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 1/4 கிலோ இருக்கும் இந்த இஞ்சி. அது தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சம் புளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 பூண்டு, கொஞ்சம் லாஸ்ட்டில் வெல்லம், ஸ்வீட்டுக்காக வெல்லம், காரம் தேவையான அளவுக்கு காரம், தாளிப்புக்கு 2 வரமிளகா. இவ்வளோ தாங்க. இது எப்படி கட் பண்ணி எப்படி வணக்கி அரைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். மாங்காய் இஞ்சி பண்ண நீர் நிலமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். தோலை சீவி போட்டு நீர் நிலமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். இப்படி கட் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரம் வணங்கிடும். இப்போ வடச்சட்டி அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. வந்து நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு புளிக்கரண்டி ஊற்றிக்கிறேன். 2 புளிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிறேன். இது நல்லா காயிட்டும். நல்லெண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம 10 பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வணங்கிட்டும். பூண்டு நல்லா வணங்கிட்டும். நல்லெண்ணெய் நல்லா வணங்கிட்டும். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் இந்த ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லா மனமாகவும் இருக்கும். இந்த சட்னி மாங்காய் இஞ்சி சட்னி ஒரு வாரத்துக்கு வரைக்கும் கூட வச்சுக்கலாம், கிடையாது. நம்ம புளி போடுறோம், அதனால கிடையாது. இப்போ நம்ம இஞ்சி எடுத்து போட்டுக்கலாம். இஞ்சி எடுத்து போட்டுக்கலாம். நீளமாகவும் கட் பண்ணலாம், இப்போ இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்டாகவும் கட் பண்ணலாம். நல்லா வணக்கி வச்சுக்கோங்க. இந்த இஞ்சி கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வரமிளகா காரத்துக்கு ஏற்ப 4-5 வரமிளகா நல்லா கலரி வச்சுக்கோங்க. இப்போ அதனால் வணங்கி கொடுத்து இப்போ நம்ம 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா கலரி வச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டு கருவேப்பிலை வந்து சிம்மிலே வச்சு நல்லா கலரிக்கோங்க. இது நல்லா வணங்கிடும். 2 நிமிஷம் கூட ஆகாது, சீக்கிரம் வணங்கிடும். நல்லா வணங்கியாச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே விட்டீங்கன்னா பற்றி போயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு புளி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் உப்பு, அது கலவா வெள்ளம், அந்த 3 போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஒட்டிக்கிச்சு, கழுவி வைக்க மாட்டி ஒட்டிக்கிச்சு. புளி தேவையானது. நீங்கள் புளி போட பிரியம் இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போது அரை முடி லெமன் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கு புளி போட மாட்டாங்க. புளி போட்டால் நல்லா ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணனால இந்த சிம்மிலே புளி இதாகிடும். நல்லா 6 மணி நம்ம அரைச்சி தாளிச்சிக்கலாம். இந்த சட்னி அவ்வளோ நல்லா இருக்குது. ரைஸுக்கு, சப்பாத்திலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சப்பாத்தி, தோசை, ஊத்தாப்பம், இடியாப்பம், அப்புறம் வந்து இட்லிக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்னி மாங்காய் இஞ்சி சட்னி நல்லா இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. 6 மணி நம்ம அரைச்சி எடுத்து நான் காமிக்கிறேன். இஞ்சி வணக்கினதை பாருங்க, நல்லாவே ஆறிச்சு. நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். போட்டாச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். அரைச்சி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இந்த மாங்காய் வாசம் மூக்க துவைக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எடுத்து நான் கொஞ்சம் உடனே சாப்பிடலான்னு தூண்டுது. சூப்பராக இருக்குது. தாளிச்சிக்கலாம் வாங்க. நீங்கள் தாளிக்காம கூட வச்சுக்கலாம். நான் தாளிச்சிக்கிறேன். நம்ம இஷ்டம் தான் தாளிக்கிறது, தாளிக்காது. நான் தாளிச்சிக்கிறேன். நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் மாதிரி 2 கரண்டி எடுத்து வைக்கிறேன். 2 புளிக்கரண்டி நல்லெண்ணெய். இது காயிட்டும். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு. இது நல்லா பொரிஞ்சிட்டு நல்லா தொலாவி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்படி கறிவேப்பிலை நல்லா உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடுகு பொரிஞ்சிச்சு. பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை 2 வரமிளகா காய்ச்சி வச்சுருக்கோங்க. இல்லை கலரி விட்டு இது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் சட்னி போடுங்க, இல்லைன்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும். போட்டாச்சு. கலரி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி மாங்காய் இஞ்சி சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி. அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. இந்த மாங்காய் இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி சொல்லுங்கள். ஓகே.